வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் 13 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுள்ளிபுரம் பகுதியில் 13 வயது சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இளைஞன் ஒருவர் நேற்று 9ஆம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் மச்சான் முறையுள்ள 19 வயதுடைய இளைஞன் சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய விடயம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளை மேற்கொண்ட வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் இளைஞனை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தம். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று மதியத்துடன் தற்காலிகமாக நிறைவடைய உள்ளன. 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் 14ஆம் நாளான நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களை உள்ளடக்கி மொத்தமாக 23 நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ளன. இதுவரை 63 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 54 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வீதியை விட்டு விலகி 70 அடி பள்ளத்தில் விழுந்த வேன், 8 பேர் காயம். மாத்தறையிலிருந்து நுவரெலியாவுக்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. வேனில் பயணித்த 8 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகி நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானுவோயா காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானுவோயா டெஸ்போர்ட் தோட்ட பகுதியில் இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வேனில் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக வேன் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுவோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர் பகுதியில் ஐஸ் போதை பொருளுடன் பெண் ஒருவர் கைது. திருகோணமலை கிண்ணியாவில் 12,420 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்வதற்கான உடைமையில் வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிண்ணியா மஹரூப் பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதான குடும்ப பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். கிண்ணியா போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என கிண்ணியா குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபரை நேற்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீஸ் பொறுப்பதிகாரி கூறியுள்ளார். புதிய உச்சத்தை எட்டிய கொழும்பு பங்குச்சந்தை. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் நேற்று 18,161.49 புள்ளிகளாக முடிவடைந்து இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியது. முன்னைய வர்த்தக நாளுடன் ஒப்பிடுகையில் இது 29.37 புள்ளிகள் உயர்ந்து சந்தையின் வலுவான செயல்திறனை பிரதிபலிக்கின்றது. நேற்றைய வர்த்தகத்தில் 125 நிறுவனங்களின் பங்கு விலைகள் உயர்ந்த நிலையில் இது ASPIயின் மொத்த செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க நேர்மறையான பங்களிப்பை வழங்கியது. இதனால் சந்தையில் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இன்று கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வு 5.98 மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை அறிவித்துள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.